தேசம் ஓங்குவதற்காக, வேளாண் குடியின் பெருமையை மீட்பதற்காக, அனைத்து சமூகத்தினரின் உரிமைகளை காப்பதற்காக தன் இன்னுயிர் ஈந்த பெருமகனார் ஐயா இமானுவேல் சேகரனாரின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். இன்னைக்கு இந்த அஞ்சலி விழாவில் அஞ்சலி செலுத்துவதோடு மட்டும் இல்லாம பல பெண்களுக்கு தேவையான உதவிகளை விநியோகிப்பதற்கான ஒரு விழா நடக்கவிருக்கிறது. அதுக்கு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிற என்னுடைய சகோதரர் சிவகுமார் அவர்களும், ஆவடி ராஜேந்திரன் அவர்களுக்கும், மற்ற நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அனைவருக்கும் இங்க என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இமானுவேல் சேகரனார் ஐயா ஒரு கனவோட அவர் தன்னுடைய உயிரை ஈந்தாரு. அந்த கனவு இன்னுமே நினைவாயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லாண்டு காலங்களாக, பல பத்தாண்டு காலங்களாக இழந்த உரிமைகளையும் இழந்த பெருமையையும் மீட்பதற்காக ஒரு சமுதாயம் போராடி கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அது வேளாண்குடி சமுதாயம் மட்டும் இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும், ஐயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சமூக நீதி வர வேண்டும் அப்படின்னு நினைச்சவர். சமூக அநீதி நடக்கும் பொழுது அது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அதில் ஒடுக்கப்பட்டால், உரிமை மறுக்கப்பட்டால், அந்த இடத்துல ஒரு குரல் எழுந்தால் அதுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, கட்சி வேறுபாடு எதுவுமே இல்லாம என்னை போன்றவர்கள் வருவாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர்களுடைய உரிமை போராட்டத்துக்கு முழு ஆதரவை நான் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கும் கட்சி மூலமாகவும், நான் மிகவும் மதிக்கும் பிரதமர் மோடி அவர்கள் மூலமாகவும் ஒரு சரியான தீர்வை எட்ட என்னாலான அத்தனை உதவிகளையும் நான் செய்வேன். ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையே இனிமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த உரிமை நியாயமா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்றாவது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க தேங்கி இருக்கு, எந்த இடத்துல தடைப்பட்டு நிக்குது, தேவேந்திர குல வேளாளர்களுடைய அடையாளம் எங்க அப்படியே நிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச செய்தி தான். அதன் மறுபடி சொல்ல தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வரும், சரியான முன்னேற்றம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட வணக்கம் வச்சு. தனி கட்சி ஆரம்பிச்சது பாமக செயல்படக்கூடாது. ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் 60க்கு 60 கொண்டாடி இருக்கிறாரு, அப்புறம் 50வது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நாம இந்த நேரத்துல 2 வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை அப்படின்னு 3 தரம் எம்பி ஆகி, மினிஸ்டர் ஆகி, இத்தனை வருடம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை வருடம் இருக்குங்க, ஒரு 30 வருட இது இருக்கும் இல்லையா, டிராவல் இருக்கும் இல்லையா அன்புமணி அவர்களுக்கு. 25-30 இயர்ஸ் அவரும் இருக்கிறாரு. இத்தனை வருடம் கழிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு, கட்சியில் அவர் இருக்கிறதுக்கு அருகதையே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறது அப்ப இனி அடுத்தது எதையெல்லாம் அவர் இவ்வளோ லேட்டா நமக்கு அவர் புரிஞ்சு சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல. மோடி அவர்கள் வந்தா என்னை இப்பவும் கட்டி பிடிச்சிக்குவாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் கலப்பதையே நான் ஏற்க முடியாது. பெரியவர் அப்படிங்கிற முறையிலும், ஒரு காலத்தில் தமிழகத்தின் பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு உழைத்தவர் என்கிற முறையிலும் அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை என்றும் மாறாது. ஆனா அவருடைய அரசியல் எந்த திசையில போகுதுங்கிறதுல எனக்கு ஏற்பு இல்லை. அன்புமணி அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டா அடுத்தது அன்புமணி அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களை ஒருத்தரா நீப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கட்சியிலே இருக்க அருகதை இல்லாதவரை 2 முறை மத்திய அமைச்சரா எப்படி இவர் நாமினேட் பண்ணாருங்கிற கேள்வி வருது.
அப்ப இவரோட கட்சி கொள்கை என்னதான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருதுங்க. ரொம்ப தர்ம சங்கடம். போலீஸ் அனுமதி நிறுத்திட்டு வராங்க. தமிழக அரசு தாவகத்தை பயப்படுறாங்க. இல்லைங்க, தமிழக அரசு பயப்படுறாங்களா பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிறது நீங்க தாவேக்காவை கேட்க வேண்டிய கேள்வி. அது அங்க அந்த கள நிலவரம் அங்கதான் தெரியும். ஆனா இந்த அரசுக்கு எதிராக விமர்சன குரல் கொடுத்தாலே, விமர்சனம் பண்ணா பேசினாலே அவங்க வாயை மூடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கஸ்தூரி ஒரு உதாரணம், சமீபத்தில் ஏகே மூர்த்தி அவர்கள் ஒரு உதாரணம், ஆம்ஸ்ட்ராங் ஐயா ஒரு உதாரணம், இங்க இருக்கக்கூடிய பலருடைய விமர்சன குரல்கள் கூட அதற்கு உதாரணம். யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதேச்சாதிகார மனநிலையில தான் இன்றைய அரசு தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாருமே அதுக்காக குரல் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் குரல் கொடுத்தாங்க. அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத நம்ம பார்த்தோம். தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான அங்கீகாரத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கான நீதியை வழங்காம அவங்கள ராத்திரியோட ராத்திரியா ஹைகோர்ட்டை சாக்கா வச்சு ஹைகோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி எப்படி அவங்க அந்த ராத்திரியோட ராத்திரியா அவங்கள விரட்டி அடிச்சாங்க, வன்முறையை பயன்படுத்தினாங்கிறத பார்த்தோம். ஸோ தாவேக்காவுக்கு அச்சுறுத்தல், ஆசை வார்த்தை எல்லாமே காட்டுறதுங்கிறது நான் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கேன். அவங்க முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு தாவேக்காவினர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட திமுகவினர் மிக அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கு. இல்ல, மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு. எதுல மாற்றம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது தனிப்பட்ட மாற்றமா தமிழ்நாட்டுக்கு மாற்றமா அப்படிங்கிற கேள்விதான். இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால பார்த்துருக்குறேங்க. நான் இருக்கிறது ஹைதராபாத்ல, அது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய இல்லமாக பணி நிமித்தமாக நான் அங்கதான் இருக்கிற என்னுடைய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்து காம்ப்ளெக்ஸ்ல ஒரு செக்யூரிட்டி என்னோட பக்கத்து பில்டிங்ல வடநாட்டுல இருந்து வந்திருந்த ஒரு செக்யூரிட்டிங்க, 4 வயசு பிள்ளைங்க, 4 வயசு பிள்ளைய கேம்பஸுக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்ன பண்ணி கொதறி எடுத்துருச்சு. அந்த பிள்ளை பிழைக்கல. இதை நான் கண்ணால பார்த்தவன். எனக்கும் பிராணிகள் மேல ரொம்ப ஆசை இருக்கு. என் குழந்தை மருத்துவமனையில இருந்தப்போ அதுக்கு இந்த சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதனால நான் ஒரு அம்மா எனக்கும் எல்லா இதுவும் இருக்குதுங்க.